லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பள்ளியின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த திமுக கிளைச் செயலாளரை தட்டிக்கேட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே சின்னப்பிள்ளையூரில் உள்ள அரசு பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடம் இல்லாததால் கூடுதல் வகுப்பறை கட்டுவதற்கு பள்ளி மேலாண்மை குழு நடவடிக்கை மேற்கொண்டது. அப்போது பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை திமுக பிரமுகர் ராஜேந்திரன் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றபோது அதனை தடுத்து நிறுத்திய ராஜேந்திரன் மற்றும் அவரது மகன் கோபால் ஆகியோர் பள்ளி மேலாண்மை குழுவினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பள்ளி மேலாண்மை குழுவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த பள்ளி நிலத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் பல முறை ஒரு முறை நாங்கள் சர்வருக்கு பணம் கட்டி அளந்தோம். அப்போ ஆக்கிரமிப்பாளர் ராஜேந்திரன் தடுத்துட்டார் ஒரு முறை. இரண்டாவது முறையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் சர்வருக்கு பணம் கட்டி அளக்க காவல்துறை பாதுகாப்பை வச்சு அளக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் மறுபடியும் என்னை இவன் தான் மெடிசன் போகிறான்னு சொல்லிட்டு என்னை தாக்கிட்டாங்க. ராஜேந்திரங்கிறது திமுக பிரமுகர் பையன் தான் தாக்கிட்டார். அப்புறமேல நான் 2 நாள் ஜிஹெச்சில் பெட்டில் இருந்தேன். பெட்டில் வந்துட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறேன். கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் தினசரி பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் 24 மணி நேரமும் மது விற்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இந்த விடியா திமுக அரசின் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். 3 வருஷமாக ரொம்ப தொந்தரவாக இருக்குது. வயசு பிள்ளைக்கு வர முடியுதில்லை, ஸ்கூலுக்கு போக முடியுதில்லை, காலேஜுக்கு போக முடியுதில்லை, பசங்களுக்கு முடியுதில்லை. நாங்கள் லேடிஸ்க்கு எங்கே கடைக்கு போகிறவங்களும் எங்களுக்கு வர முடியுதில்லை. வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கடிக்கிறாங்க, கேட்க வந்தால் வாயில் பொறுக்காத வார்த்தைலாம் பேசிட்டு போகிறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுதில்லை. வீட்டுக்குள்ளே வீசுகிறாங்க, பாட்டில் தூக்கி வீசுகிறாங்க. வீட்டுக்கு நேரம் ஒன்று கறிக்கிறாங்க. லேடிஸ் நாங்கள் எப்படி வர்றது? வயசு பிள்ளைகளுக்கு வெளியே ஸ்கூலுக்கு போக முடியுதில்லை. அவங்க பிள்ளைகளுக்கு ஒப்ப நாங்கள் போகிறோம் வீட்டு பின்னாடி. எங்களுக்கு வெளியே வருவா பயமாக இருக்குது. ஒயின் ஷாப் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இப்போ நாங்கள் இது ஒரு 2 வருஷ காலமாகவே கலெக்டருக்கு, கமிஷனர் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் மாறி நாங்களும் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல. அதனால் அங்கே பொதுமக்களும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் லேடிஸ் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை அங்கே இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயம்பேட்டையில் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சரவணகுமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுவனத்தின் வாசலில் நிறுத்தியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் ஒருபுறமாக சரிந்து விழுந்து அதிலிருந்து பெட்ரோல் கசிந்த நிலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க போராடிய நிலையில் அதற்குள் இருசக்கர வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு ரோஜா தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்துச் சென்றனர். கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் அரசு ரோஜா தோட்டம் அப்சர்வேட்டரி பகுதியில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 1500 ரோஜா செடிகள் வளர்க்கப்பட்டு பராமரித்து வரப்படுகிறது. இந்த தோட்டத்தில் பல்வேறு நிறங்களில் ரோஜா மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகிறது. இந்த ரோஜா தோட்டத்தில் உள்ள பல்வேறு வகையான ரோஜா பூக்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்துச் சென்றனர். மேலும் இந்த வண்ண ரோஜா மலர்கள் பூத்திருப்பது கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூ குட்டி குட்டியாக அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா பிக்காக நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் 50 கிலோ கஞ்சா பிடிபட்ட வழக்கில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னியம்மன் பட்டறை பகுதியில் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நில்லாமலை என்பவரிடமிருந்து 50 கிலோ கடத்தல் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கஞ்சா குற்றவாளி நில்லாமலைக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும்
1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வன்னியம்பட்டி, இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக திடீரென பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை சுமார் அரை மணி நேரம் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் நடுரோட்டில் போதையில் இளைஞர் ரகளையில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆம்பூர் பைபாஸ் சாலையில் உள்ள முருகன் திரையரங்கம் அருகே வெங்கடசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போதையில் நடுரோட்டில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் போதையில் இருந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கண்டித்து பெற்றோருடன் அனுப்பி வைத்துள்ளனர். விதிகளை மீறியதாக வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பல பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை வெப்பம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வன விலங்குகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வந்தன. இந்த நிலையில் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலவும் வறட்சியால் தென்காசி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 72 அடி கொள்ளளவு கொண்ட கருப்பநதி அணையில் தற்போது நீர் இருப்பு 37 அடியாக குறைந்துள்ளது. இதனால் கடையநல்லூர் பகுதியை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னையில் போதை ஆசாமிகள் கூட்டாக சேர்ந்து அப்பாவி ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேடு பகுதியில் நாராயணம் என்பவர் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் புகாரை பெறவில்லை என கூறப்படுகிறது. அப்பாவி மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கடனை திரும்ப கேட்டு உணவகம் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அட்டகாசம் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேப்பூரில் உணவகம் நடத்தி வரும் மல்லிகா என்பவர் அதே பகுதியில் நபர் ஒருவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் மல்லிகாவின் வியாபாரம் சரியாக நடைபெறாததால் பணம் கொடுத்த நபரிடம் திருப்பித் தர அவகாசம் கேட்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர் மல்லிகா நடத்தி வரும் உணவகத்தின் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து வியாபாரம் செய்ய விடாமல் அடாவடி செய்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அடாவடி நபரை கைது செய்ய மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்மாற்றி பழுதானதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சிதம்பரம் அருகே பெருங்காலூர் கிராமத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் திடீரென மின்மாற்றி பழுதானதால் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு மக்கள் புகார் அளிக்க முற்பட்டுள்ளனர். ஆனால் வழக்கம் போல வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார் என ஆடியோ மட்டும் கேட்ட நிலையில் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாமல் பெரியவர்களும் சிறியவர்களும் தவித்தனர். கோவை விமான நிலையத்தில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் மற்றும் தங்கச் செயின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரில் இருந்து வந்த ஸ்கூட் விமானத்தில் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது விமான பயணி ஒருவரை சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 தங்கக்கட்டிகள் மற்றும் 2 தங்கச் செயின்களை பறிமுதல் செய்தனர். மேலும் பிடிபட்ட நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் 40 வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முன் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆலத்துக்கோம்பையில் உள்ள தனியார் பள்ளி வாகனத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடந்தது. இதில் 161 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பாதுகாப்பு குறைபாடுகளுடன் இருந்த 40 வாகனங்களை திருப்பி அனுப்பினர்.